அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஸோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50லலாம் சொல்லியிருந்தேன் 22,700 வரைக்கும் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,400 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு தான் வந்துட்டு இருக்கு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு. ஸோ ஒரு 3 நாளாவே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அந்த லைனை டச் பண்ணிட்டு மேலே வந்துடும். ஒரு ஆல் டைம் ஹையை கூட டச் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தோன்னா, பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இடத்துல பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 47,500 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுறது தான் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 215 மினிட்ஸ் கேண்டில் போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடுத்த கேண்டிலே ஒரு நல்ல ஒரு பெரிய ஹை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47,500லேருந்து 47,800 மறுபடியும் ஒரு சப்போர்ட் அதே இடத்துல 47,400 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிராகன் ஃப்ளை டோஜி அப்படிம்பாங்க இந்த கேண்டில். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. டோஜியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளை டோஜிம்பாங்க. இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து பிளேஸ் ஆனிச்சுன்னா ஸோ ரிவர்ஸ் ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து நல்லாவே தெரியும். நல்லா இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கொண்டு வந்து மேலே டாப்ல நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன அர்த்தம்னா பையர்ஸ் நிறைய பேர் உள்ளார வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிவர்சபிள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு டெக்னிக்கல்ஸ். அது கேண்டில்ஸ் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் அதுவும் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளை டோஜி அப்படிங்கிற ஒரு பேட்டர்னும் ஒன்று. உங்களுக்கு தெரில அப்படின்னா கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி பாருங்க டிராகன் ஃப்ளை டோஜின்னு. ஸோ அதை எப்படி ஸ்டடிஸ் வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் ஒரு கேப் அப் நல்ல ஒரு கேப் அப் எல்லாம் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 48,250க்கு மேலெல்லாம் ஒரு கேப் அப் விழுந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் அடுத்த டார்கெட் வந்து ஒரு நல்ல டார்கெட் வந்து ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எய்ம் பண்ணலாம். இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சென்செக்ஸோட சென்செக்ஸ் எப்போவுமே எப்படி மூவ் ஆகுதுன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரினா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருது. எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மாதிரி போகுது. ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு ஒரு ஹேமர் கேண்டில் தான் பிளேஸ் ஆயிருக்கும். எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபின் நிஃப்டி, நிஃப்டி 50 எல்லாத்துலேயுமே பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் டைப் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஹேமர் கேண்டில்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சிருக்கிற இடம் தான் 48,250. ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் அதுக்கு மேலெல்லாம் ஓப்பன் ஆச்சு 48,300லலாம் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் 48,600 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 48,500, பிவோட் பாயிண்ட் வந்து 47,800, சப்போர்ட் வந்து 47,500. இன்னைக்கு ஹை வந்து 48,052, லோ வந்து 47,340, ஓப்பன் வந்து 47,945, க்ளோஸ் வந்து 47,977. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் மேலே, அதாவது ஓப்பன் ஆன இடத்துலேயே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து அது ஜஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரெண்டும் கலந்த மாதிரி தான், அதாவது பைய செல்லு கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 48,250க்குள்ளார ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடம் சொல்கிறேன்னா, அதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப 48,200 இல்லை 150 அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ 48,250 வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல மட்டும் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். வேறு எங்கேயும் வந்து புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ண வேணாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 48,255க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணணும். ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கெயின் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் வந்து
இந்த கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எவ்வளோ தூரம்னா இந்த 47,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுங்க. அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வந்து டவுட்டு தான். ஆனால் சப்போஸ் ஏதாவது ஈவினிங்கில் நெகட்டிவ் சைடு குளோபல் மார்க்கெட்ஸ் போனுச்சுன்னா ஒரு சின்ன கேப் டவுன் எடுத்து இந்த மாதிரி இடத்துலலாம் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி இந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இது நாளைக்கு வந்து 100% இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 47,500 வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுத்தோன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டில் ஸோ மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் வராது. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாகவே நாளைக்கு போயிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் 48,255க்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைனா 48,255 போனதுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் அதாவது இந்த 47,977க்கு கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதுக்கான டவுட் இருக்குது. அதில் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த பிவோட் வரைக்கும் வந்தால் கால் ஆப்ஷன் வந்து எடுங்க. கண்டிப்பாக 48,500 வந்து வந்துடும். மூணாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப இந்த சப்போர்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா 100% இந்த சப்போர்ட் ஒர்க் ஆகும். அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பிஎன்பி. ஸோ பிஎன்பியோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 126.50, ஆனால் எக்ஸாக்டாக 126.25 போயிட்டு கிட்டத்தட்ட டார்கெட் வந்து 122 வரைக்கும் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது எஸ்பிஐன்னு வந்து 800 அப்படின்னு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 12 பாயிண்ட் பக்கம் மேலே பாசிட்டிவ் சைடு கொடுத்துருக்கு. அதுவும் பிஎன்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி வந்து 1427.10 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் வராமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. அது நல்ல ஒரு பை சைடு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த பேங்க்கை வந்து நாம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க் நல்ல ஒரு ஹை தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹையை கட் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 165 167 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஃபெடரல் பேங்க்ல. ஸோ ரெண்டாவது எஸ்பிஐ பேங்க் தான் சொல்ல போகிறேன். இன்றைக்குமே அதே சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் 836.10 800. ஸோ நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் ஒன் சைடாக மேலே வந்து 836.10 ஒர்க் ஆனிச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழேயும் அதே மாதிரி 800 மறுபடியும் வந்துச்சுன்னா தாராளமாக பை எடுக்கலாம். அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலேயும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது வந்து இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க் வந்து நியர் த சப்போர்ட் தான் 1385.35. ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 1420 40 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேங்க் தான். ஒன்று வந்து பிஎன்பி இல்லை ஃபெடரல் பேங்க் ஹையாக கட் பண்ணால் பை பண்ணுங்க. எஸ்பிஐனோட சப்போர்ட் வந்து 800, ரெசிஸ்டன்ஸ் வந்து 836.10. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க் 1385.35. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நான் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணது எப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் கூடிய சீக்கிரம் 49,600 வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டி எல்லாம் கூட நல்லா ஏறிடுச்சு. ட்ரெண்ட் லைன் எல்லாம் டச் பண்ணிவிட்டு நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். அதோட ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 21,900. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ கேப் அப்லாம் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஏடிஹெச் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளார வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல ஒரு பை சைடு தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்ட் தான். டச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் போட்டு ஏறத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஒன் சைடு வந்து பை சைடு மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குறேன். அதாவது ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குறேன். சப்போஸ் ஒன் சைடு பை மார்க்கெட் போகிறதா இருந்தால் ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.